பாக்கியா பார்த்துட்டீங்கன்னா, எது நடக்கக்கூடாதுன்னு நெனச்சாங்களோ, அது இப்ப நடக்க போகுது. ஏன்னா, சுதாகருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட்ல சைன் போட்டுடலான்னு சொல்ற உடனே, பாக்கியா நெனச்சு சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழியா வந்து கல்யாணம் இனியாவுக்கு நல்லபடியா நடந்தா சந்தோஷம் தான். அதுவும் இல்லாத நாம தான் அக்ரீமெண்ட் போட்டுருக்கோம்ல, அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இனியா தான் இனிமேல் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண போறா. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா, சுதாகர் பார்த்துட்டீங்கன்னா, டாக்குமெண்ட்ல ஃபோர்ஜரி பண்ணி, அந்த ரெஸ்டாரண்ட்ட பார்த்தீங்கன்னா, இனியாவுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்ட்டா குடுத்த மாரி பார்த்தீங்கன்னா, மாத்தி எழுதிர்றாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, பாக்கியா லேட்டா தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவரைக்குள்ள பார்த்தீங்கன்னா, இனியாவுக்குமே கல்யாணம் நடந்துருது. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்லக்குள்ள பார்த்தீங்கன்னா, சுதாகர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் காட்டி இனிமேல் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்களோட மேனேஜ்மெண்ட் கீழ தான் நடக்கும். நீங்க வந்து இந்தியாவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ட கிஃப்ட்டா குடுத்துட்டீங்க அப்படின்ற மாரி சொன்னேன். இத கேட்டோனே பாக்கியா பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆகுது. என்ன சம்மந்தி சொல்றீங்க? நான் வந்து ஆல்ரெடி கையெழுத்து போட்டது எப்படி சொல்லி கையெழுத்து போட்டது உங்களுக்கே தெரியும். இந்த பேர் மட்டும் தான் மாறப்போகுது. மத்தபடி மேனேஜ்மெண்ட் எதுவுமே மாறப் போறதில்ல அப்படின்ற மாரி தான் சொன்னீங்க. இப்போ என்னடா இந்த ரெஸ்டாரண்ட்டே உங்களுதுன்ற மாரி பேசுறீங்களே என்ன இது அப்படின்ற மாரி கேட்கு. வேணா நீ டாக்குமெண்ட்ல பாருங்க அப்படின்ற மாரி டாக்குமெண்ட் காட்டேன். இத பார்த்தோனே பாக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. என்ன சம்மந்தி இதில போட்டுருக்கு? நான் கையெழுத்து போடும்போது வேற மாரி எழுதிருந்துச்சு. இப்போ என்னடான்னா இப்படி எழுதிட்டு வந்து காட்டுறீங்களே அப்படின்ற மாரி சொல்ல, நான் ஒண்ணும் மாத்தல. நீங்க தான் படிக்க பார்க்காம கையெழுத்து போட்டீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்க இனியாவுக்கு கிஃப்ட் பண்ணதா தான் இதில போட்டு இருந்துச்சு. நீங்க தான் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டீங்க. இதுக்கு வந்து நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமேல் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே பாக்கியா பார்த்தீங்கன்னா கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா சுதாகர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, விடுற மாரி இல்ல. இனிமேல் இத பத்தி நீங்க எந்தமே தலையிடக்கூடாது. ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்களுக்கு தான் சொந்தம். நீங்க இப்போ தயவு செஞ்சு வெளிய போங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா, மனசு உடைஞ்சு வீட்டுக்கு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.